சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவ்வளவு நாளா உன் புருஷன் கிட்ட உன் குழந்தைக்காகன்னு என்னென்னமோ சொல்லியும் மாறாத உன் மேல உயிரையே வச்சிருக்கிற உன் புருஷன் இப்ப என்னமோ மனசு மாறின மாதிரி பேசுறான். அகிலனுக்காகவும் அவன் எதிர்காலத்துக்காகவும் நீதாமா அவன் மனசை இன்னும் மாத்தி சுந்தரியவே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வைக்கணும். அப்படி சொல்லிட்டான்னா நான் எப்படியாவது அவங்க வீட்டுல பேசி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோமா? நீதாமா கூட இருந்து எல்லாத்தையும் பண்ணணும். என்னம்மா இந்த நேரத்துல அக்கா போட்டோவை பார்த்து ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நீ எப்ப வந்த? இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? திடீர்னு எல்லாம் வரல, அங்க போன வேலை முடிஞ்சிருச்சு, அதனாலதான் வந்தேன். ஆமா, மாமா எங்க இருக்காரு? ஏ நீ போன் பண்ணலையா? அட்மிஷன் விஷயமா போன் பண்ண, வெளியில இருக்கேன்னு தான் மாமா சொன்னாரு. ஆனா எங்கன்னு சொல்லல. உங்களுக்கு தெரியும்ல? ஆமா, அகிலனுக்கு ஸ்கூல் மண்டே தானே, அதனால 2 பேரும் வெளியே போயிருக்காங்க. ஓ, கூட சுந்தரியும் இருக்காங்களோ? எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட கேக்குற? இல்ல, அவங்களும் போன்ல பேசினாங்க, அதான் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களோன்னு கேட்டேன். சுந்தரி வீட்டுக்கா? என்கிட்ட வெளியில போறேன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. என்னம்மா, போறவங்க எங்க போறாங்கன்னு சொல்லாமலா போவாங்க? அத நீ அவங்க கிட்ட தானே கேட்கணும். சரி சரி, மாமா எங்க போயிருக்காருன்னு நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். இவ என்ன இப்படி துருவி துருவி கேக்குறா? விட்டா இவளும் கிளம்பி போயிடுவா போலயே. ஒரு நல்ல விஷயம் நடக்க எவ்வளவு தடங்கள் வருது. கடவுளே, எல்லாம் நல்லதா நடக்கணும், நல்லபடியா நடக்கணும். இவ ஏதாவது குழப்பிடுவாளோ? இங்க பாருங்க சுந்தரி, இப்படி திடீர்னு நான் சொல்றதுனால என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுங்க. அகிலன் அம்மாவை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு நீங்க சொன்னதையெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். நம்ம 2 பேர் லைஃப் பத்தியும் நல்லா யோசிச்சுட்டு தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நீங்க சரின்னு சொன்னா நான் தமிழுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருப்பேன். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க அகிலனுக்கு ஒரு நல்ல அம்மாவா இருப்பீங்க. அதனால நான் மனசுல இருக்கிறத ஓபனா சொல்றேன். ஆனா நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதுதான். அதுக்காக என்னை திட்டவோ இனிமே நான் பார்க்க மாட்டேன், இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்படின்லாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. இப்ப ஈஸியா வந்துருச்சு. இதே மாதிரி இதே ஃப்ளோல திரும்ப வருமா? வரும் வரும், கரெக்டா வரும். இதே போல சுந்தரி கிட்ட போய் எப்படியாவது சொல்லிடலாம்.
கதவு திறந்திருக்கு. சுந்தரி, சுந்தரி, காலையிலேயே எங்க போயிட்டாங்க? வாக்குங்க, அங்கேயே போய் சொல்லிடுவோம்.